ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்க திருக்கோவில் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில். இப்ப நம்ம வடக்கு வாசல் வழியா கோவில் உள்ள போயிட்டு கோவில வலம் வந்துகிட்டே கோவிலை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வடக்கு வாசல்ல தான் நமக்கு தேவையான கார் பார்க்கிங் வசதி இருக்கு. இத்தல இறைவனின் திருப்பெயர் கும்பேஸ்வரர், அன்னையின் திருப்பெயர் மங்களநாயகி, தலமரமாக வன்னிமரமும், தீர்த்தமாக மகாமகம் காவிரி. இங்கு வழிபட்டோர் ஏம ரிஷி. இக்கோவில் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்பர் மற்றும் சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இத்தலம் 26வது தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இத்தலம் 89வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது விஷ்ணு சக்தி பீடம், மந்திரினி சக்தி பீடம் ஆகும். சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்ப ராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நாளில் மகாமக திருவிழா கொண்டாடப்படுகிறது. இங்கு லிங்கம் கீழே பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவிலும் காணப்படுகிறது. இக்கோவிலில் மிகவும் பழமையான கல் நாதஸ்வரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்ப நம்ம தல வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் தண்ணீரால் உலகம் அழிய இருந்தபோது பிரம்மா தமது படைப்பு தொழிலை எங்கிருந்து ஆரம்பிப்பது என சிவனிடம் கேட்டார். சிவபெருமான் அவரிடம், நீ இப்போதே பல புண்ணிய தலங்களில் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய் என்றார். அந்த குடத்தை இமயமலையின் உச்சியில் பாதுகாப்பாக வைத்தார் பிரம்மா. பிரளய காலத்தில் கடல் பொங்கி இமயமலை உச்சி வரை சென்றபோது பாதுகாப்பாக வைக்கப்பட்ட குடம் நீரில் மிதந்து சென்று தெற்கே வந்து பிரளய நீர் வடிந்ததும் ஓரிடத்தில் தரை தட்டி நின்றது. அவ்வாறு குடம் நின்ற இடமே நாம் இப்போது கும்பகோணம் என்று கூறப்படும் குடமூக்கு என்ற பாடல் பெற்ற சிவாலயம். சிவபெருமான் தரை தட்டிய குடத்தின் மீது அம்பை செலுத்தி குடம் உடைந்து அமுதம் கொட்டியது. சிவபெருமான் அமுதத்தில் நனைந்த மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமானார். குடம் உடைந்து கீழே சிந்திய அமுதம் மணலால் இவற்றால் உருவான இவர் ஆதி கும்பேஸ்வரர் என்ற பெயரில் இவ்விடத்தில் தங்கினார். மகாமக குலத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கும்பகோணத்தில் நடைபெறும் விழாக்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது. மகாமக குலத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்தில் கூடுவர். காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும், கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குலத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மகாமக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இக்குளத்தில் நீராட வருவதாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, கோதாவரி, சரையு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் ஐதீகம். இந்த மகாமக குளம் சுமார் 20 ஏக்கர் பரப்புடையது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். கும்பேஸ்வரருக்கு பின்புறம் முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்ற பெயருடன் எழுந்தருளியுள்ளார். 6 திருமுகங்களும் 6 திருக்கரங்களும் கொண்டு மயிலின் முன்னே தனது தேவியர் இருக்க எழுந்தருளியுள்ளார். 6 திருமுகங்களும் 6 திருக்கரங்களும் கொண்டு விளங்கும் முருகப்பெருமான் தமிழகத்தில் குடந்தையில் மட்டுமே காட்சி தருகிறார். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தண்டபாணி சுவாமி சந்நிதி உள்ளது. இம்மூர்த்தி தெய்வீக பொலிவுடன் காட்சி தருகிறார். இக்கோவில் 1300 ஆண்டுகள் பழமையானதென நம்பப்படுகிறது. இடைக்கால சோழர்கள் இந்நகரத்தை ஆண்ட பொழுதிலிருந்து இக்கோவில் உள்ளது. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ நாயன்மார்களது பாடல்களிலும் பதிகங்களிலும் இக்கோவிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவில் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை நாயக்கர்களால் பல திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று கும்பகோணம் நகரத்திலேயே மிகப்பெரிய சிவாலயமாக விளங்குவது இக்கோவிலே. இங்கு இந்திரன் முதலான திக்கு பாலகர்கள் காமதேனு, கார்த்தவீரியன், வீரவன் மகன் மாந்தாதா, ஏமவாகுவின் மனைவி கர்மசன்மா, ஸ்வர்ணரோமன், காசிபர் உள்ளிட்ட பலர் இத்தலத்தை பூஜித்து பேறு பெற்றுள்ளனர். இக்கோவிலை பற்றிய புராண கதை செய்திகளை காலமேக புலவர் ஒரு வெண்பாவில் பாடியுள்ளார். ஆதி கும்பேஸ்வரர் கோவில் 3 கோபுரங்களையும் 3 பிரகாரங்களையும் உடையது. கிழக்கில் உள்ள கோபுர வாயிலே பிரதான வாயிலாகும். ராஜகோபுரம் சுமார் 128 அடி உயரமுடையதாகும். இறைவன் கும்பேஸ்வரர் மணலால் ஆன குட வடிவம் உடையவர் என்பதால் தங்க கவசம் சாத்தியே அபிஷேகம் நடைபெறுகிறது.
பௌர்ணமி நாட்களில் மட்டும் புனுகு சார்த்தி வழிபாடு செய்யப்படும். கொடி கம்பத்தருகில் லட்சுமி நாராயண பெருமாள் சந்நிதி உள்ளது. இக்கோவிலில் ஆறுமுக பெருமானுக்கு 6 முகங்கள் இருந்தாலும் கைகள் 12 இல்லாமல் 6 மட்டுமே உள்ளது. மேலும் இக்கோவிலில் உள்ள சித்திர நடன மண்டபமும் அதிலுள்ள சிற்ப வேலைப்பாடுகளும் காணத்தக்கவையாகும். அமுத கடத்தை வெள்ளால் அடித்து சிதற செய்த மூர்த்தியாக கிராத கோலத்தில் காட்சி தரும் இறைவன் பைரவர் 3 திருவடிகளுடன் ஜ்வரஹேஸ்வரர் ஆகியோரின் திருவுருவங்களையும் இங்கே நாம் காணலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த கோவிலோட தென்மேற்கு மூலையில அகத்திய முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்க இடமும் இருக்கு. அகத்தியர் தியானம் பண்ணிட்டு இருக்க கோவிலுக்கு புதுசா போற பக்தர்கள் யாரும் போறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியறது இல்ல. நம்ம வீடியோல அகத்தியர் தியான கோவிலை தரிசிக்க முடியும். கும்பகோணத்துல கும்பேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு கும்பமுனியை தரிசனம் பண்ணலன்னா எப்படி? ஆனா ஒண்ணு, கும்பமுனி நம்மள அழைச்சா மட்டும்தான் அங்க போக முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கு. கும்பமுனி சித்தரை வணங்கினால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். இக்கோவில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோவில் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியிலேயே உள்ளது. மற்றபடி இந்த கோவிலுக்கு போற ரூட் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோவிலுக்கு போறவங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இப்ப நம்ம தல பெருமையை தெரிஞ்சுக்கலாம். நாரதர் கொடுத்த ஞானக்கனியை பெற உலகத்தை சுற்றி வரும் போட்டியை சிவன் அறிவித்தார். விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து அவர்களே உலகம் என்பதை உலகத்தாருக்கு எடுத்துரைத்தார். இதை மெய்ப்பிக்கும் வகையில் இக்கோவிலின் பிரகார அமைப்பு சுவாமியையும் அம்பாளையும் சேர்த்து சுற்றி வரும் வகையில் உள்ளது. பெரும்பாலான கோவில்களில் சுவாமி அம்பாள் பிரகாரங்களை தனித்தனியே சுற்றி வரும் அமைப்பே உள்ளது. நவராத்திரி மண்டபத்தில் ஒரு சிங்க வாகனம் தனது தலையில் நீண்ட படுக்கை கற்களை தாங்கியபடி அமைந்திருப்பது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். கோவிலின் முன்பு பொற்றாமரை குளம் உள்ளது. மகாமகத்திற்கு வருபவர்கள் மகாமக குளத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்திலும் நீராடுவார்கள். நவ கன்னியரான நதிகள் மகாமக குளத்தில் நீராடிய பிறகு பொற்றாமரை குளத்தில் நீராடினர் என்பது ஐதீகம். மங்களநாயகி அன்னையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இத்தல அம்மனுக்கு மங்களநாயகி, மந்திர பீட நலத்தால் ஆகிய திருநாமங்கள் உண்டு. சம்பந்தர் அன்னையை வளர்மங்கை என அழைக்கிறார். சிவபெருமான் தனது திருமேனியில் பாதியை அம்மனுக்கு வழங்கியதை போல் தனது மந்திர சக்திகளில் 36,000 கோடியை இத்தல நாயகிக்கு வழங்கியுள்ளார். அம்பாளுக்கென 36,000 கோடி மந்திர சக்தி உள்ளதால் 72,000 கோடி மந்திர சக்திகளுக்கு அதிபதியாக மந்திர பீடேஸ்வரி என்ற திருநாமமும் பெறுகிறார். அம்மனுக்குரிய 51 சக்தி பீடங்களில் இத்தலம் முதன்மையானதாக கருதப்படுகிறது. அன்னை மஞ்சள் பட்டுடுத்தி முகத்தில் மஞ்சள் பூசி குங்கும திலகம் இட்டு அருள் பாலிப்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம். ஊரின் நடுவே 3 ஏக்கர் பரப்பளவில் மகாமக குளம் அமைந்துள்ளது. பிரளய காலத்தின் போது அமுத குடத்தில் இருந்து வழிந்தோடிய அமுதத்தை பூமி குழிந்து தாங்குக என சிவபெருமான் நினைத்ததால் அமுதம் திரண்டு இந்த குளத்தில் தங்கியது. இப்ப நம்ம கும்பமுனி சித்தர் கோவில்ல இருக்கோம். மகாமக தினத்தன்று தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கும் அவரை சார்ந்த 7 குலத்தாருக்கும் புண்ணியம் உண்டு என புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானும் அம்மனும் ஆதியில் இத்தலம் வருவதற்கு முன்பே விநாயகர் இங்கு வந்து காத்திருந்ததால் இத்தல விநாயகர் ஆதி விநாயகர் என அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் சூரிய சம்ஹாரத்திற்கு செல்லும் முன் இங்கு வந்து மந்திர பீடேஸ்வரியிடம் மந்திர உபதேசம் பெற்றுள்ளார். இங்கு சிவபெருமான் வேடர் வடிவில் வந்து அமிர்தம் நிறைந்த குடத்தை உடைத்தார். அதன் அடிப்படையில் இங்கு கிராதமூர்த்திக்கு சந்நிதி உள்ளது. மகம் நட்சத்திர நாளில் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தால் விரும்பியது கிடைக்கும் என்பதும் ஐதீகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு போகும்போது நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இன்னொரு சேனலான தி ராயல் ரன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலில் உங்கள் பக்தி பயணத்துக்கு தேவையான ஹோட்டல் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன்.
இந்த வீடியோவை முழுசா பார்த்த பக்தர்களுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். தென் நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.